விக்ரமுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் அப்படின்றது கிடச்சிது. பட் அதை வந்து கரெக்டாக அவங்க யூஸ் பண்ணிக்கல. அது அப்படியே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் இப்படியே போனால் நம்மளை ஒதுக்கிடுவாங்க, கொஞ்சம் நல்ல அக்கா தங்கச்சி ரோலாவது நம்ம கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஸ்வஸ்டிஸ்டாக தொப்புளை காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ பட வாய்ப்புக்காக இயங்கக்கூடிய நடிகைகள் தொப்புளை மறைச்சு என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ இன்னுமே கொஞ்சம் அதிகமாக கவர்ச்சி காட்டினா வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த நடிகையோடைய தொப்புளை வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க, சும்மா சூப்பரான ஒரு தொப்புள். அதை வந்து அவங்களே ரிலீஸ் பண்ணி படுக்கறையில் நெத்தி மேலே கையை வச்ச மாதிரி அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் யாருமே அந்த முகத்தை பார்த்துருக்க மாட்டீங்க. ஜூம் பண்ணி பார்த்து அவங்க கையை தூக்குங்க கமெண்ட் செக்ஷனில் அப்படின்ற மாதிரி தான் கேட்கணும்னு தோணுது. ஸோ அவங்களுடைய தொப்புள் பிக்சராக இருக்கட்டும், அப்புறம் வந்து இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண வெள்ளை கோட்டில் உள்ளே இருக்கக்கூடிய உள்ளாடையுமே வந்து வெள்ளை கலரில் இருந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குட்டி உள்ளாடை வந்து கருப்பு கலரில் இருக்குது. ஸோ இதில்